எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, திமுகவில் இருக்கக்கூடிய திமுக ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே தப்பு பண்ணலாம், எல்லாருமே லஞ்சம் வாங்கலாம், ஊழல் பண்ணலாம். ஆனால் யார் எது பண்ணினாலுமே திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா தப்பு பண்ணவங்க அவங்க கட்சி ஆளுகளில். இதே அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை வேறு கட்சி சார்ந்தவங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா தலைவர் விஜய் அவர்களுடைய கட்சியிலிருந்து யாராவது சிறு தவறு, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, சிறிய தவறு செய்திருந்தால் கூட அதை ப்ரெஸ் மீட்டில் கூட திரு ஸ்டாலின் ஐயா பேசுவாங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா பேசுவாங்க. இப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய KN நேரு ஐயா 1020 கோடி ரூபா ஊழல் பண்ணது, லஞ்ச பணம் வாங்கினது, திமுக நிதி கட்சி நிதிக்காக பண்ணனாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பணமே அவாலா பணமாக வாங்கினதுக்கு உண்டான ஆதாரத்தை அமலாக்கத்துறை டிஐஜிக்கு அனுப்பிச்சும், ரெண்டாவது தடவை லெட்டர் கொடுத்தும் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவங்க ப்ரெஸ் மீட்லேயோ இல்லை பத்திரிகை சந்திப்புலையோ வேறு எதுலையுமே பேசலை, வாய் திறந்து பேசலை. இப்போ 1020 கோடி ரூபா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஊழல், மக்களுடைய பணம் இல்லையா? கஷ்டப்பட்டு படித்து வேலை ஏதோ ஒரு வேலை செய்யலாம்னு சொல்லி போட்டு வந்தோம்னா, வந்த இடத்துல ஒரு சீட்டுக்கு ஒரு சீட்டுக்கு 35 லட்சம் கொடுங்க, 30 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாங்கின பணம் தான் இந்த 1020 கோடி ரூபா. 2578 பணியிடங்களை நிரப்புவதற்காக திரு நேரு ஐயா அவங்க வாங்கின லஞ்ச பணம் கிட்டத்தட்ட 1020 கோடி ரூபாய்க்கு மேலேதாங்கிற சொல்கிறாங்க. அப்போ இதை திரு மு.க. ஸ்டாலின் ஐயா பேசணுமா பேசக்கூடாதா? நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர் பேரில் இவ்வளோ பெரிய ஊழல் லஞ்சம் புகார் அதை ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் கூட திரு மு.க. ஸ்டாலின் ஐயாவே நடவடிக்கை எடுக்க சொல்ல வேண்டியதானே? எப்பா எங்கள் கட்சியால் தான்ப்பா பண்ணியிருக்காங்க, இந்தாங்க எங்கள் ஒன்றும் பண்ணலையா, இல்லைன்னா மேலே முறையீடு போக வேண்டியதானே? அப்போ எதுவுமே பண்ணாமல் திமுக எதுவுமே வாயை திறந்து பேசவில்லை என்றால், அப்போ திரு நேரு ஐயா செய்தது உண்மையான ஊழல் தானே, லஞ்சம் தானே வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதானே அர்த்தம். அப்போ இது வரைக்கும் பாஜகவை விமர்சனம் பண்ணிட்டு இருந்த திமுகவாக இருக்கட்டும், இல்லை நேரு அவங்களா இருக்கட்டும், இந்த விஷயமா விட்டுட்டு எதுக்கு நேரு அவங்க மகன் போய் டெல்லியில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவங்கள மீட் பண்ணணும்? என்ன காரணம் இருக்குது? இவங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது மக்கள் ஞாபகம் வருவாங்க. இவங்க எத்தனை கோடி ரூபா லஞ்ச பணம் வாங்கிட்டு எல்லாம் அதிகாரப்பூர்வமாக உண்மையை நிரூபிக்கக்கூடிய நேரத்தில் தான் மக்களுடைய ஞாபகங்கள் இவங்களுக்கு வரும். மக்களுக்கு என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனைங்கிறத சும்மா போய் சந்திக்கிறதுக்கு ஒரு சாக்கு போக்கு வேணாமா? அப்படிங்கிற மாதிரி தான் மக்களே இந்த திமுக அரசு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களை முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஆணுங்கிறது ஒரு முக்கியமாக இருக்குது.